ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் நெருங்கும் போது ஊடகங்களும் மற்றும் தனியார் அமைப்புகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. அதில் எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும், எந்த கட்சி ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்றத பற்றி அவங்க கருத்து கணிப்பை சொல்லுவாங்க. தற்போது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதற்கான தேதியை அறிவிச்சிட்டாங்க. தற்போது இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தில் எந்த கூட்டணி கட்சி அதிக தொகுதிகளை கைப்பற்றும், அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சி மத்தியில் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்றத பற்றி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 21 தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாங்களாம். அதிமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா 15 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்களாம். ஆனால் இதில் தேமுதிகவுக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் இதர கட்சிகள் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஜக தனியாக 238 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 285 தொகுதிகளிலும் சேர்ந்து வெற்றி பெற்று மீண்டும் இவங்க தான் இந்தியாவில் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.